விடிவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். விடிந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸிற்கு உக்பா சென்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்றான். அவன் சொன்னவாறு அந்த கேவலமான காரியத்தை செய்து முடித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துப்பப்பட்ட அந்த உமிழ் நீரை தன்னுடைய கரத்தால் துடைத்துக் கொண்டே சொன்னார்கள், மக்காவின் மலைகளுக்கு வெளியே ஒரு நாள் உன்னுடைய தலை துண்டிக்கப்படும் என்பதாக சொன்னார். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க துவங்கினான். நபி அவர்கள் சஜிதாவில் இருக்கிற போது ஒட்டகத்தினுடைய குடலை முதுகில் போட்ட மாபாதக செயலை செய்தவனும் இவன் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி நபி அவர்களை மூச்சு திணற செய்தவனும் இவன் தான். இதற்கு காரணம் உமையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தையை பயந்து கொண்டிருந்தான். பத்ரு போர் வருகிறது, எல்லோரும் கிளம்புகிறார்கள், உக்பா மட்டும் கிளம்பவில்லை. மக்களுக்கு தெரிகிறது, ஏன் வரவில்லை? வரமாட்டேன், மக்காவிற்கு வெளியே வரமாட்டேன். ஏன்? முகமது சொன்னார் என்னுடைய தலை துண்டிக்கப்படும் என்பதாக, நான் இதில் கலந்து கொண்டால் கொல்லப்பட்டு விடுவேன் என்று பயந்தான். நீ தலைவனாக இருக்கிறாய், எங்களை தூண்டி விட்டாய், ஆனால் நீயே வரமாட்டேன் என்று சொல்லலாமா என்று சொல்லி மக்கள் அவனை குறை பேசி அவனையும் அழைத்து சென்று விட்டார்கள். பத்ரு போரில் கலந்து கொண்டான், கைதியாக பிடிக்கப்பட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றான். நபி அவர்களை பார்த்தான். நபி அவர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். ஞாபகம் இருக்கிறதா? என்னுடைய முகத்தில் நீ உமிழ்ந்தாயே, ஞாபகம் இருக்கிறதா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஞாபகப்படுத்தினார்கள். அப்போதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். நாளை மறுமையில் தன்னுடைய கை விரல்களை கடித்துக் கொண்டு, நான் இந்த நபியை ஏற்றுக்கொண்டு நேரான பாதையை தேர்ந்தெடுத்திருக்கலாமே, இப்படி மோசமான ஒருவனை நான் நண்பனாக ஏற்றில்லாமல் இருந்திருக்கலாமே என்பதாக தன்னுடைய கை சேதத்தை அவன் வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி தഖதுது மஅ ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லமா தഖது ஃபுலானன் கலீலா என்பதாக புலம்புவான் என்கின்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். அவ்வாறே அவன் கொல்லப்படவும் செய்தான். ஏன் சொல்ல வருகிறேன்? நற்சிந்தனை கொண்டவனை கூட கெட்ட சகவாசம் வழிபெறச் செய்துவிடும். ரொம்ப முக்கியம்.